ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு ஆனந்த மகிழ்ச்சி அடையும். ஆண்டவருடைய இந்த மாத வாக்கு தத்தம் ஆகும் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயம் கர்த்தர் செய்கிற அதிசயத்தினால், கர்த்தர் செய்கிற அற்புதத்தினால் ஆனந்த மகிழ்ச்சி அடையும். என்ன மகிழ்ச்சி அடையும்? ஆனந்த மகிழ்ச்சி அடையும் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. யாத்ராம் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கர்த்தர் மோசே பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து, இதை நல்லா கவனிக்கணும், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் முக்கியம். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு, என்னோடு, உங்களோடு அவர் இருக்க வேண்டும். அப்போதுதான் அற்புதங்களை செய்கிறவர் நமக்குள்ள இருந்தாத்தான், அதிசயங்களை செய்கிறவர் நமக்குள்ள இருந்தாத்தான் என்ன நடக்கும்னா அதிசயம் நடக்கும். ஆமென். ஏன்னா அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். அப்போ அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர் என்னோடு நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். என்னோடு நம்மோடு கூட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 7:21 சொல்லுது பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாய் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நீங்கள் செக் பண்ணி பாருங்களா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது நான் செக் பண்ணேன், ஆண்டவர் இருக்காரா இல்லையா, தோத்துறோம். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கர்த்தர். ஆமென். அதை செக் பண்ண என்ன தெரியுமா? அது எப்படி செக் பண்ண தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற துதி, செபம், வேத வாசிப்பு, ஊழியம், கர்த்தர் கொடுக்குற காணிக்கை, தசம்பாகம் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள், நான் என்ன செக் பண்ணேன்? ஆண்டவரை, நான் இங்கே சரியாக ஜெபம் பண்ணுறேனா, சரியாக ஊழியம் செய்கிறேனா, சரியாக உபவாசம் பண்ணுறேனா? ஆமென். என்ன தான் வேலை பழு இருந்தாலும் என் செப வாழ்க்கை குறைஞ்சிருக்குதா, உபவாச வாழ்க்கை குறைஞ்சிருக்கிறதா, ஊழியம் குறைஞ்சிருக்கிறதா? ஆமென். வேத தியானம் குறைஞ்சிருக்கிறதா? இல்லை மிஷினரியை தாங்குவதில்லை, மிஷினரிக்காக ஜெபம் பண்ணுவதில்லை, ஆமென், தசம்பாகம் கர்த்தருக்கு செலுத்துவதில்லை, என் வாழ்க்கையில் குறைந்திருக்கிறதா? நான் என்னை செக்கப் பண்ணி பார்த்தேன், என்னை செக்கப் பண்ணி பார்த்தேன். அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் கர்த்தருக்கு மகிமை நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன துதி, என்ன செபை, என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா துதியின் மத்தியில் வாழ்கிறவர், உனக்குள் துதி இருந்தால் தான் அவரை துதியின் மத்தியில் வாழ்கிறவர். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், செபம் நம்மை கர்த்தர்கிட்ட கொண்டு போவோம், துதி கர்த்தரை நம்மகிட்ட கொண்டு வந்துடும். அப்போ செபம் நம்மளை கொண்டு போகுது, துதி நம்மகிட்ட அவரை கொண்டு வர்றது. அது இருக்கா? அந்த ஜெபம் இருக்கா? அந்த உபவாசம் இருக்கா? அந்த ஆராதனை இருக்கா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். நேசிக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவர் ஒன்றை நேசித்தார், அவர் தனது ஜீவனையே இரத்தமாக உனக்கு தந்துட்டார். ஆமென். நேசிப்பதற்கு அவர் இரத்தமாகிய ஜீவனை நம்மகிட்ட தந்துட்டார். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுனால ஆமென், கொடுக்கிறதுல எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டு போயிடுறோம். ஆமென். அல்லேலூயா. கொண்டு வந்தது ஒன்றில் கொண்டு போக போகிறது இல்லை. ஆமென். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் என்ன செய்யுங்க?
இங்கே உள்ளவங்க சொந்த பந்தம்லாம் பறித்து சாப்பிட்ருவாங்க, உனக்கு பரலோகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் நீ கர்த்தருக்காக எதை விதைக்கிறியோ அது அங்கே இருக்கும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கொடுக்கும்போது சொந்தக்காரன் நல்லா இருப்பான், கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஆமீன். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னா பாருங்க, என்ன சொல்ற, உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். புரியுதுங்களா? சோத்திரம். பாருங்க, உபாகமம் 10:21 போடுப்பா, 10:21 போடு. அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்க பாருங்க. உபாகம், அவரே உன் புகழ்ச்சி. அந்த சொன்ன துதி, ஜெபம், ஆராதனை, அதுதான் கர்த்தர் கொடுக்கிற புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய அற்புதம், இந்த பெரிய அதிசயம், இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அப்போ இவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? என்ன சொல்லப்போன என்னோடு இருக்கின்றாரா? நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம நேரத்தை கொடுக்குறோம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 24 மணி நேரம் ஆண்டவருக்கு. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்குற நேரத்தை ஆமே துதிப்பதில்ல, ஜெபம் பண்ணுவதில்லை, ஆலயத்துக்கு வரதில்லை, போகிறதுலலாம் எவ்வளவு நேரம்னு பாருங்க. சோத்திரம். ஜெபம் சொன்னால் அந்த கொஞ்சம் பேர் தான். ஆமே. துதின்னு சொன்னால் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். துதின்னு சொன்னால் அந்த கொஞ்சம் பேர் தான். நம்ம நினைக்கிறோம் சாக்கு போக்க ஆண்டவர், நான் 12 மணிக்கு படுக்கேன், 1 மணிக்கு படுக்கேன். நீங்கள் 5 நாள் அப்படி படுத்து எழும்புங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லிடலாம். ஆண்டவரே எனக்கு வயலை வாங்கணும், ஆண்டவரே நான் மாடு வாங்கணும், ஆண்டவரே நான் விருந்துக்கு போனேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? என் பந்தியில் அவன் சொன்னான் பாருங்க, சாக்கு போக்கு சொன்ன, ஒருவனும் என் பந்தியில் என் ஆசீர்வாதத்தில் அவன் பங்கு எடுப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். நான் அவனோடு இருக்க மாட்டேன்னு சொன்னார். சாக்கு ஜெபம் பண்ணா சாக்கு, துதிக்க சாக்கு, ஆராதிக்க சாக்கு, ஊழியம் செய்ய சாக்கு, கொயர் பிராக்டிஸுக்கு சாக்கு. ஆமே, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அது நியாயமா இருக்கும், அது உங்களுக்கு உங்கள் நீதி தேவனுடைய அதை நடத்தாது. உனக்கு சரியா இருக்கலாம். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, எனக்கு பலவீனம், அது உனக்கு சரியா இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் அது சரியா இருக்காது. கர்த்தருடைய பார்வையில் சரியா இருக்காது. நல்லா நினைச்சுக்காங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரத்தையும் காலத்தையும் நீ வேற ஒன்றுக்கு கொடுத்தினா கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார். நீ பேரளவுல ஓடிட்டு இருப்பா, பேர் வச்சிருப்பா, பேரு கிறிஸ்துவ பேர் இருக்கும், ஆனா கர்த்தர் உனக்குள்ள இருக்க மாட்டார். அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது, பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டார். அதிசயம் செய்வேன், உன் இருதயம் வியப்படையும், ஆச்சரியம் அடையும், ஆனந்த மகிழ்ச்சி அடையும். வாக்குத்தத்தம் சொல்றோம், செய்றோம், ஏன் இல்லை? யோசித்தீங்களா? ஆனா சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான இருந்தா பயங்கரமான பெரிய அற்புதம், பயங்கரமான பெரிய அதிசயம் நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவர் சொல்லுற வார்த்தை. ஏன் இன்னைக்கு இல்லைன்னா, அதான் நான் சொன்னேன்ல, ஸ்தோத்திரம், கடினமா பேசுனா ஜனங்க வரமாட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டீங்களா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க நடந்திருக்கு? பெரியவரையும் காணும், பெரிய காரியத்தையும் காணும், பெரிய அற்புதத்தையும் காணும், பெரிய அதிசயத்தையும் காணும். சொல்லி சொல்லி பிரசங்கியாரும் சொல்லி சொல்லி ஏமாத்துறாரு. ஜனங்களும் நம்பி நம்பி ஏமாந்து போறாங்க. எங்கே அந்த அற்புதங்கள்? எங்கே அந்த அதிசயங்கள்? எங்கே? ஆமென், அல்லேலூயா. பலவீனப்பட்டு போச்சே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரலோகத்துல வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல இடி முழக்கம் போல அல்லேலூயா சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். ஒரு மனுஷனை குறித்து
வேகமாக சுட்டி காட்டி வேகமாக முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 11, 12 இந்த வசனத்தை கொஞ்சம் போடலாம். நீங்கள் பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 11. கிதியோன் எதிரிகளுக்கு பயந்து, விரோதிகளுக்கு பயந்து, கோதுமை களத்தில் கோதுமை போரடிக்காமல், போரடித்தல்னா என்ன அர்த்தம்? பதரையும் கோதுமையும் பிரித்தெடுத்தல், அது போரடித்தல். அப்ப எங்க கோதுமை அறுத்து கோதுமை களஞ்சியத்துல போட்டு பதறடிக்கணும். ஆனா இவன் எங்க போய் பண்றானா, கோதுமை களத்துல இருந்து எடுத்துட்டு கொண்டு திராட்சை ரசத்தை பிழிந்து எடுக்கிற திராட்சை ஆலைக்குள்ள கொண்டு போய் போட்டு பதரையும் கோதுமையும் பிரித்து எடுக்கலான்னு பார்க்கிறோம். எதுக்கு? எதிரிப்பா வருவான், எடுத்துட்டு போயிருவான். எதிரிக்கு பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போச்சு. எதிரிக்கு பயம், மனுஷனுக்கு பயம், வியாதிக்கு பயம், கடற்கரை எல்லாத்துக்கும் பயம். அதனால ஒளிஞ்சு மறைஞ்சு பயந்து போய் அவன் என்ன செய்யறானா, அவன் கோதுமையை திராட்சை ரசத்தை புளிகிற ஆலையில அங்க கொண்டு போய் கோதுமையை போட்டு அந்த கோதுமை செடியையும் அந்த கோதுமை மணியையும் அவன் தனித்தையா பிரித்தெடுத்து கொண்டு இருக்கிற பொழுது நியாயாதிபதி 6:12 கர்த்தர் அங்க தரிசனமாகிறார். என்ன தரிசனமாகிறார்? கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. சரி, என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 13வது வசனத்தை படிச்சு பாருங்க. 6:13. அதற்கு கிதியோன் பதில், என்னோடு என்று சொல்லாமல் எங்களோடு என்றான். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னான்னா பதில் இருக்கு. ஏன்னா கர்த்தர் கிதியோன் கூட இல்லை, இஸ்ரவேலோர் கூட இல்லை. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்க நியாயாதிபதி 6வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, கர்த்தர் இஸ்ரவேலர் விட்டு விலகிட்டாரு. இஸ்ரவேலர்களை மீதியானின் கையில அடிமைத்தனத்துக்காக 7 ஆண்டு அடிமைத்தனத்தில் அவனை ஆராதிக்க வித்து போட்டார். கர்த்தர் இஸ்ரவேலரோட இல்ல, கர்த்தர் கிதியோனோட கூட இல்ல. அதுதான் முக்கியம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இல்ல, அதான் சொல்றான், என்னோடு நீர் இல்ல, எங்களோடு. அப்படி பொதுவா காமனா சொல்றான்னு பார்க்கிறோம். காமனா சொல்றான்னு பார்க்கிறோம். என்னோடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆம் ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கின்றே அப்படி சொல்லியிருக்கணும். அவன் எங்களோடு கூட அப்படி ஒரு இழுப்பை இழுக்கிறான். எப்படின்னா 10ஓடு 11, இத்தோடு நானும் 1 அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான், சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 14 திரும்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறபடியால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 15வது வசனத்துல அவன் என்ன சொல்றான், இதோ மனாசே குடும்பத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லோரிலும் மிகவும் சின்னவன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சொல்றான், சரி ஆண்டவரே நான் போறேன், நீ சொல்லிட்டேரு, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்லாம் இல்லை. என்ன சொல்றான் பாருங்க, என் குடும்பம் ரொம்ப சிறுசு, கோத்திரத்தை எடுக்காம முதல்ல கோத்திரத்திலே ஆக சின்னது எங்க கோத்திரம் தான், எங்க குடும்பத்திலே நான் எல்லார பார்க்கலும் சின்னவன். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இதுல நம்ம 2 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, நீங்க ஆதியாகமம்
6வது அதிகாரத்தில் நீங்கள் 13வது வசனத்தை அதில் 2 பகுதி அதை பிரிக்கலாம். 13வது வசனத்தை பாருங்க. நியாயாதி புஸ்தகத்தில் 6:13 அவ என்ன பண்றாங்க பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 6:13 நியாயாதிபதிகள் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவர் பார்த்து கேட்கணும். அப்போ இவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா, உலகத்தின் முடிவு சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்றார், நான் இருக்கிறேங்க. அது அவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என்ன சொல்றான்? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால். இல்லையே, இப்ப மீதியானர் கையில எல்லாம் இருக்கீங்க. அதனால சொல்ற, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அவன் சொல்றான், உண்மைதான். உண்மையில நீர் எங்கள கூட இருந்தீனா எங்களுக்கு ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த சண்டை? எங்க சண்டை சண்டை, கணவன் மனைவி சண்டை, மாமியா மருமக சண்டை. ஆமா, ஏன் எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை? ஏன் இந்த நீர் எங்க நாங்க போற படகுல இருந்தா ஏன் காத்து புயல் அடிக்குது? ஏன் இப்படி வருது? இல்ல, அதனாலதான் எங்களுக்கு இப்படி நேரிடுகிறது. தோத்திரம். நீர் இருந்தால் நாங்க விதைச்சதை நாங்க அறுத்து பயமில்லாம வீட்டுக்கு கொண்டு வருவோமே. நாங்க இன்னைக்கு பயந்துகிட்டுல இருக்கிறோம். நாங்க பயப்படுகிறோம், எதிரிக்கு பயப்படுகிறோம், விரோதிக்கு பயப்படுகிறோம், எங்களுக்கு வருகிற போராட்டத்தை குறித்து பயப்படுகிறோம். அதை எதிர்க்க எங்களுக்கு நீர் இருந்தா பலன் இருக்கும். நீர் இல்லாதனால போராட்டத்தை எதிர்க்க, பிரச்சனையை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள, தீங்க மேற்கொள்ள, வாதை நோய்களை அகற்ற எங்களுக்கு பலன் இல்லை. ஏன்னா நீர் எங்களோடு இல்ல. நீர் இருந்தா இப்படி நடக்குமா? அல்லேலூயா. முத வாரமே இப்படி இருக்கோ? நீர் இருந்தா இப்படி இருக்குமா? ஆமென். தோத்திரம். இப்போ நீர் இருந்தா எங்களுக்கு இப்படி நடந்திருக்காது. எப்படி இருக்காது? நஷ்டம், இழப்பு, நிந்தை, அவமானம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் எங்களை மேற்கொள்ளது. எல்லாம் எங்களுக்கு மேற்கொள்ளுது. வருகிற எல்லாத்தையும் மேற்கொள்ள எங்களால முடியல. நீர் இருந்தால் மேற்கொண்டிருப்போம். அப்ப நீங்க பாருங்க, இதே போல இயேசு இருந்தார். இயேசு இருந்த படகுல புயல் வீசிச்சு. படகு என்னது? இயேசு இருந்தா அமைதியாயிடுச்சு. ஆமென். தானிலோடு கர்த்தர் இருந்தார். சிங்க கபிக்கு போனார், சிங்கத்தை வென்று மேலே வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரோடு கர்த்தர் இருந்தார். அக்கினிக்குள்ள போனாரு. அதுக்கு முன்னே அவர் போயிட்டாரு. எங்க போனாரு? எங்க யார்? இப்ப இவன் சொல்றான், நாங்க போற அக்கினிக்குள்ள அக்கினி எங்களை கொன்னுருது. ஆனா நீர் இல்லாதனால அக்கினி எங்களை கொன்னுது, சிங்கம் எங்களை கொன்னுருது, எதிரி எங்களை கொன்னுருதான். ஏன்னா நீர் இல்லாதனால இவைகள் நேரிடுது. கையில வைத்துறாள் இல்லையே சொல்லுங்க. இதைத்தான் நான் முதலே சொன்னேன். உங்களை செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? என்னோடு இருந்தா இது வராதுன்னு நினைக்காது. உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கொள். இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். இயேசு மேற்கொண்டார், நானும் மேற்கொள்வேன். இயேசு இருந்தா மேற்கொள்வா, ஜெயிப்பா. இயேசு இல்லாட்டா தோத்து போவா. அது ஒண்ணு மேற்கொள்ளும். அதுக்கு நீ பயப்படுவா. காத்து எதிரியை பார்த்து வர்றத பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுவா. ஆனா என்ன செய்ய மாட்டா? சவுலை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு. அதனால அவன் யாருக்கு பயப்பட்டான் தெரியுமா? தாவீதுக்கு பயப்பட்டான். தாவீது கர்த்தருக்கு பயப்பட்டான். சிங்கத்துக்கு பயப்படல, கோலியாத்துக்கு பயப்படல, சவுலுக்கு பயப்படல. அப்போ ஏன் அவன் பயப்படல? தாவீது ஏன் பயப்படல? கர்த்தர் அவனோட இருந்தார். கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியம், திடன், பலன், தெம்பு, திராணி இருக்கும், மேற்கொள்ளுவோம். ஆமென். செக் பண்ணுங்க. அப்ப இவன் சொல்றான், நீர் எங்களோடு இருந்தால். அவன் கரெக்டா தான் சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உன்னோடு இருக்கிறப்பா அப்படிங்காரு. அவன் ஒத்துக்கல. நான் கர்த்தரோட இல்ல.
எங்க ஜனமும் கர்த்தரோட இல்ல, அதனால எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம், இழப்பு, இவ்வளவு பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், அவமான, நிந்தை, ஓயாத பிரச்சனை, ஓயாத போராட்டம். ஏன்? எங்க வீட்டுல இயேசு இல்லை. இயேசு இருக்கும். அப்ப இயேசு இருந்த வீட்டுல பிரச்சனை இல்லையா? இயேசு இருந்த காணாம இருக்க வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சதுயா. ஆனா இயேசு இருந்ததுனால அது நிறைவாய் மாறியது. அதான் சொன்னேன், இயேசு இருந்தா வராதுன்னு இல்லை. அதான் சொன்னல, இயேசு உலகத்துல வரும், பிரச்சனை வரும், மேற்கொள்ளாது. அதான் சொல்றான். என்ன சொல்றான் தாவீது? ஆமே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால துதிக்க கற்றுக்கொண்டேன், செபிக்க கற்றுக்கொண்டேன், ஆராதிக்க கற்றுக்கொண்டேன், உம்மை பற்றி பிடித்துக் கொள்ள கற்றுக்கொண்டேன், உம்மோடு எப்போது இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு உபத்திரம் என்னை அப்படி கொண்டு போச்சு. சிலருக்கு உபத்திரம் வந்தா இயேசுநாதரே வேண்டாம், நானும் வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. யாரு வேண்டாம்? இயேசுநாதர் வேண்டாம், நானும் வேண்டாம், அப்படி போயிடுவாங்க. தோத்திரம். பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, சபைக்க போக வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம், அப்படி இல்லை. அது கூடுதலாய் சுமையா மாறிடும். எவ்வளவு வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார் என்றால், ஆமென், அது பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செய்வார்? மாத்துவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல்ல அவன் என்ன சொல்றான்? நீர் எங்களோடு இருந்தால். அப்போ அதான் சொல்றேன், கர்த்தர் கிதியோனை பார்த்து என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அவன் சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கணும்? என்னோடு கூட நீ இருக்கிறீர். அவன் என்னோட இருக்கிறீன்னு சொன்னான், அவன் உண்மையை சொன்னான். என்னோடும் கூட கிடையாது, இந்த ஜனத்தோடும் கூட இல்லை. இப்ப இவங்க யார ஆராதிச்சுட்டு இருக்காங்க? மீதியானரை ஆராதிச்சுட்டாங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால கடன், அதனால வியாதி, அதனால போராட்டம், அதனால பிரச்சனை. அதான் கேட்கான், நீர் எங்களோடு இருந்துச்சுன்னா எதுக்கு போராட்டம், எதுக்கு பிரச்சனை, எதுக்கு சண்டை, எதுக்கு மன வருத்தம், வேதனை, எதுக்கு கவலை, கண்ணீர், துக்கம், இதெல்லாம் எப்படி? நீர் இருந்தா ஏன் நடக்கும்? நீ அப்ப நான் என்ன சொல்றேன்? இருந்தா வரும், ஆனா நீ அதை மேற்கொள்வான்னு சொல்றேன். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நோய் வராது, பலவீனம் வராது, வியாதி வராது, மரணம் வராதுன்னு சொல்லவே இல்லை. வரும், நீ மேற்கொள்ளக்கூடிய தெம்பையும் திராணியையும் ஆமே கர்த்தர் தருவார். அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்ளுவாய். எப்படி மேற்கொள்ள? ஜெபத்தினால, உபவாசத்தினால, அதைத்தான் மேற்கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. அநேகர் பாருங்க, ஜெபம் வச்சா சபை சும்மா தான் கிடக்குது, துதி வச்சா சும்மா தான் கிடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துதியின் பகுதியில சும்மா தான் கிடக்குது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு யாதோ சும்மா புலம்பிட்டு போறாரு. எங்க வீட்டுல எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சபையில வந்து உண்மையா அந்த துதியின் பகுதியில நீங்க இல்லைன்னா உங்க துதியில உண்மை கிடையாது, உங்க ஜெபம் உண்மை கிடையாது. நீங்க சொல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், நான் கர்த்தர், நீ உன்னையும் சொல்லிக்க, உன்னையும் ஏமாத்திக்கோ, அவரையும் ஏமாத்திக்கோ. ஆமென், அல்லேலூயா. அல்ல, அப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா ஆண்டவர் இம்மாதத்துல பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களும் கர்த்தர் செய்யணும். அதான் அடையாளம். என்ன சொல்லலாம்? ஊர் உலகத்தான் போல, ஆமா கர்த்தர் எங்களோட இருக்கா, நானும் கூட இருக்கிறேன். ஆமென், சோத்திரம். இருக்க 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 ஒண்ணு பெருகணும், இல்லைன்னா குறுகணும். கர்த்தர் உன் கூட இருந்தா நீ பெருகிக்கிட்டே இருப்பா. இல்லைன்னா சவுளை போல கர்த்தர் விலகிட்டார், நாளுக்கு நாள் குறைந்து போனான், அவன் பெருகினான். தாவீது பெருகினான் பார்க்கிறோம். முடிவில் சவுல் வம்சமே இல்லாம போச்சு. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், இப்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா. இல்ல, என்னோடு கூட இருந்தா நான் எதுக்கு? கோதுமை களத்தில் கர்த்தர் கூட என் கூட இருந்தேன்னா
கோதுமை களத்துல கோதுமை மணிகள் அறுத்து அங்கெல்லாம் நான் போர் அடிச்சிருப்பேன். நீர் என்னோட இருந்தா. நான் எதிரிக்கு பயந்து, வியாதிக்கு பயந்து, பிரச்சனை பயந்து, நான் மறைஞ்சு ஒளிஞ்சு குகையிலையும் திராட்சை ஆலையில கடந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீர் இருந்தா நாங்க சுதந்திரமா அந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்போமே. ஆமென், அல்லேலூயா. இல்ல, என்னோடு கூட, எங்களோடு கூட இல்ல. தோத்துறோம். புரியுதுங்களா? அப்புறம் இதை சிந்திக்கணும். ஏன் இன்னைக்கு இந்த அற்புத அடையாளங்கள் இல்லை? இன்னைக்கு அழகா நான் பிரசவம் பண்ணி போயிடலாம், எனக்கு தெரியும். நயவஞ்சக பிரசவம் இந்த மாசத்துல கர்த்தர் அது 1ஆம் தேதி பண்ணிட்டேன். அது 1ஆம் தேதி பண்ணிட்டேன். இப்ப சத்தியத்தை சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. 2வது அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2வது என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கே? ஆமென். என்ன சொல்றான்? எங்கே? இப்ப இவங்க எங்க இருக்காங்க? மீதியானிட்ட இருக்காங்க, சாத்தாங்கிட்ட இருக்காங்க, சத்துருட்ட இருக்காங்க. கடனை வாங்கி கடைக்காரன்ட்ட இருக்கும், வியாதிப்பட்டு டாக்டர்கிட்ட இருக்கும், பிரச்சனை போராட்டம், போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல இருக்கும். இங்க இருந்துகிட்டு சொல்றோம், எங்கள் பிதாக்கள் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கே? எங்க இருந்துட்டு பேசுறாங்க? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பேசணுங்க. ஜெபம் பண்ற நேரத்துல நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் உன்னை செபிக்கிற நேரம்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு. ஆனா அங்க வச்சுட்டு நீ எங்க இருக்கிறா? எந்த இடத்துல இருக்கிறா? நீ துதிக்கிற இடத்துல இருக்கிறாய், செபிக்கிற இடத்துல இருக்கிறாயா, கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறாயா? யோசித்து பாருங்க. இது ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறேன்? கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் துதிக்கிற, செபிக்கிற, ஆராதிக்கிற இடத்துல நீ இருப்பா. கர்த்தர் அங்க இருப்பார். அற்புத அடையாளம் கர்த்தர் உனக்கு செய்வார். இதான் பாய்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடந்ததுன்னா அவங்க செபிக்கிற நேரத்துல ஜெப வீட்டுல இருந்தாங்க, துதிக்கிற நேரத்துல ஜெப வீட்டுல இருந்தாங்க. அப்படிதான் இருந்தான்னு பாய்க்கிறோம். என்னதான் வேலை இருந்தாலும் ஜெபம் பண்றான், கரெக்டா போயிட்டு இருந்தான்னு பாய்க்கிறோம். ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் அற்புத அதிசயம். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்றால் நீ செபிக்கிறவனாய், துதிக்கிறவனாய், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருக்கணும். நம்ம என்ன செய்றோம்? இந்த ஜெபத்தை விட, ஆராதனை விட, ஆமென், ஊழியம் செய்வதை விட, படிப்புக்கு, வேலைக்கு, உலகத்துக்கு இஸ்ரவேலர்கள் கொடுத்தது போல கொடுத்ததுனால அங்க உட்கார்ந்துட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும், ஆண்டவரே எனக்கு. நோ 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 நோ, அற்புதம் நடக்காது. இவன் சொல்றான், இல்ல, எங்கள் பிதாக்களுக்கு நீர் செய்தீரே, எகிப்துல நீர் செய்தீரே, அந்த அற்புத அடையாளங்கள் எங்க பிதாக்கள் சொன்னாங்களே, ஏன் எங்களுக்கு இல்லை? எங்க இன்னைக்கு இல்ல? எங்கே எங்கேன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எங்கேன்னு அவன் கேட்கிறான். பதிலே இருக்குல்ல, அந்த வசனத்தை போடுமா? அதுல இருக்கா? எங்க? இப்ப யார்கிட்ட இருக்கீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. நான் தான் சொல்றேன், ஆமா, பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறவர் எனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அதான் நான் சொன்னேன், முதல்ல செக் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? எப்படி? எனக்கு நேரம் இருந்தா ஜெபிப்பேன், எனக்கு நேரம் இருந்தா சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு நேரம் இருந்தா ஊழியம் செய்வேன், என்னால முடிஞ்சா கொடுக்கிறதுக்கு மனம் இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா முடக்கிடுவேன். ஆனா இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? அற்புதம் செஞ்சிடணும், பெரிய அதிசயத்தை செஞ்சிடணும். ஆனா இவங்க கர்த்தருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாங்க உம்முடைய காரியத்தெல்லாம் வரமாட்டோம், ஜெபம் பண்ண வரமாட்டோம், துதிக்க வரமாட்டோம், உம்மை ஆராதிக்க மேன்மைப்படுத்தலாம் வரமாட்டோம், நாங்க உலகத்துல தான் இருப்போம், ஆனா நீர் எங்களுக்கு செய்யணும். இது எங்க போய் நிற்கும்? தோத்திரம். அல்லேலூயா. அதனால மோசே கொண்டு கர்த்தர் சொன்னார்,
யாத்திராகமம் 34:12 சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து பயங்கர காரியங்களை செய்வேன். எப்படி? உன்னோடு கூட இருந்து, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, இருந்து. அப்ப நான் முதல்ல என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருந்துதான்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள ஆமே இந்த ஆண்டவர் என்ன செய்யணும்? இருக்கணும் அல்லவா? அல்லேலூயா. எரேமியா சொல்ற 20:11 எரேமியா சொல்றார், கர்த்தரோ என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். பிரைஸ் சொல்லால். கர்த்தரோ என்னோடு கூட போதும் போதும், என்னோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். நியாயாதிபதி 6:12 சொல்றாரு, கிதியோனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. நியாயாதிபதி 6:12 என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் சொல்றாரு? பராக்கிரமசாலி. இவனை போய் பராக்கிரமசாலின்னு எப்படி சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவனை போய் பராக்கிரமசாலின்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவனே பயந்தாங்களி. ஆமே, அவனுக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஆமே, கர்த்தர் நமக்குள்ள இருப்பார் என்றால் எந்த பயம் இருக்காது. ஆமே, எந்த பயம் இருக்காது. வருங்கால பயம், எதிர்கால பயம், ஆமே, நாளைய தினத்தை குறித்த பயம், ஆமே, சோத்திரம், மந்திரவாதியை குறித்த பயம், ஆமே, எதை குறித்த பயமும் நமக்கு இருக்காது. கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல, பயம் நமக்கு இருக்குமா? இருக்காது, இருக்காது. தோத்திரம். அப்ப பாருங்க, இவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயந்தாங்களி தான் கிதியோ, நீ பயந்தாங்களி தான். ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ பராக்கிரமசாலி, நீ பயப்பட மாட்டா. அதுதான் அர்த்தம். நீ பயந்தாங்களி தான், ஆனா நான் பராக்கிரமசாலி. பலமும் அல்ல, அந்த உலக பலமும் பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம். அப்ப நான் உன்னோட இருந்தானா நீ எப்படி மாறிடுவா? பராக்கிரமசாலியா மாறிடுவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, நியாயாதிபதி 6:34 படிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர், பராக்கிரமுள்ள ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் என்ன செஞ்சாரு? இறங்கினார், இறங்கிட்டார். பராக்கிரமத்தின் ஆவியானவர் இறங்கிட்டான்னு பாய்க்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினதுனால ஒரு தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டு போட்டான்? 1000 பேரை கொண்டு போட்டான். ஆமென். கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தின் வாயை, ஆட்டுக்குட்டி வாயை கிழிப்பது போல என்ன செஞ்சான்? கிழித்து போட்டான்னு பாய்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கினவள அவனை கட்டியிருக்க கட்டுகள் நெருப்புலப்பட்ட நூல் போல அருந்து போயின்னு பாய்க்கிறான். ஆமென். உனக்கு விரோதமா சூனிய கட்டு, செய்வன கட்டு, மந்திர கட்டு, எந்த கட்டா இருந்தாலும் ஆமே, ஆவியானவர் இறங்கும் போது அவைகள் நொறுங்கி போகும், அவைகள் நொறுங்கி போகும். மந்திரத்தை கண்டு பயப்பட வேண்டாம், சூனியத்தை கண்டு பயப்பட வேண்டாம். ஆமென். அவைகளை மேற்கொள்ளுகிற பராக்கிரமசாலி ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, இப்போ இவனை பார்த்து சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட ஆளுதான்ப்பா, ஆனா நான் உனக்குள்ள இறங்கும் பொழுது நீ பராக்கிரமசாலியா மாறுவாய். அல்லேலூயா. நீ எப்படி மாறிடுவா? பராக்கிரமசாலியா மாறிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, அப்போ நீங்க 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்துல 8 முதல் 23 படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதுக்கு
ஆமே சோத்திரம். 30க்கும் மேற்பட்ட பராக்கிரமசாலிகள் இருந்தாங்களாம். அவங்களாம் மெய்க்காவலான வச்சுக்கிட்டான். அப்பனா அவன் போகும்போது இந்த சைடு 15 பேர், இந்த சைடு 15 பேர், ஆக 15 பேர் பராக்கிரமசாலிகள் முன்னும் பின்னும் அவங்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ தாவீதுக்கு பயம் இருக்குமா? ஒரு எழுத்தின்படி சொல்றேன், இருக்குமா? ஆமே. ஆனா இந்த மெய்க்காவலர்கள் அவனுக்கு வெளியே தான் இருக்காங்க. இந்த மெய்க்காவலர்கள், இந்த பராக்கிரமஸ் எல்லாம் தாவீதுக்கு வெளியே தான் இருக்காங்க. பிரச்சனை போராட்டம் தான் இவங்க விட்டுட்டு ஓடிடுவானுங்க. ஆமே. அல்லேலூயா. அப்படிதானே? ஓடிடுவானுங்க. ஆனா உண்மையான பராக்கிரமசாலி கர்த்தரா இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற பொழுது நான் பராக்கிரமசாலியா இருப்பேன். அவர் சிங்கம் வந்தாலும் ஓட மாட்டார், புலி வந்தாலும் ஓட மாட்டார், நெருப்பு வந்தாலும் ஓட மாட்டார், எது வந்தாலும் அவர் ஓட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விருதா. ஆமென். எத்தனை மெய்க்காவலர் இருந்தாலும் அவன் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் உயிரை காப்பாத்திக்க ஓடிடுவான். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்ல, உலகத்தின் முடிவறிந்தோம் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனா நீ அவரோடு கூட இருக்கிறாயா? அதைத்தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்க வாரம் போறோம். ஆனா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? நான் அவரோடு இருக்கிறானா? அதுதான் முக்கியம். அப்போ அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் அவர் என்னோடு இருக்க வேண்டும். அவர் என்னோடு இருக்க வேண்டும். அப்பொழுது அற்புதம் அதிசயம் அவர் செய்வார். அந்த அற்புதமோ அந்த அதிசயமோ என் இருதயத்தை பிரமிக்க செய்யும், ஆனந்த மகிழ்ச்சி அடைய செய்யும். ஆனந்த மகிழ்ச்சி அடைய செய்யும். ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தர் அவ்வளவு லேசா இடப்படாதீங்க. ஆமென். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் கூட இருக்கணும். நம்ம கர்த்தரோடு கூட இருக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் வரலாம் போலாம், நல்லா கவனிச்சுக்காங்க. ஆனா சபைக்கு வாரம் போறோம், ஆனா நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? இல்லைன்னா கிதியோனும் போலதான் பேச ஆரம்பிச்சிடும். அவர் எங்களோடு கூட இருந்தால். ஆமென். இவைகள் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் 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 என்று கேள்வி. கர்த்தர் உன் கூட இருந்தா, கர்த்தர் உன் கூட இருந்தா நீ ஏன் என்ற கேள்வியை கர்த்தரை நோக்கி கேட்க மாட்டான். கர்த்தர் உன் கூட இல்லாதனால தான் நீ கர்த்தரை பார்த்து கேட்ப, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கர்த்தர் உன் கூட இருந்தா ஏன் என்று அவரை நீ கேள்வி கேட்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவரை ஏன் என்று கேள்வி கேட்க நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த தகுதியும் கிடையாது. நம்ம ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து மரிச்சு போற நம்ம நித்தியமா இருக்கிறார். அவரை நோக்கி கேள்வி கேட்க எந்த தகுதியும் நமக்கு கிடையவே கிடையாதுன்னு பார்க்கிறோம். அப்போ அவரை நோக்கி நம்ம கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம இருந்தா அவர் நம்மோடு இல்லை என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் கூட இருந்தா தான் எல்லாம் நமக்கு சகஜமா நடக்குமே. அப்புறம் ஏன் நம்ம கேட்க போறோம்? ஏன் கேட்க போறோம்? கேட்க மாட்டோம். கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காதே. ஆமென். அதுதான் முக்கியம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அப்போ இவன் ஒரு பயந்தாங்களி தான். நம்ம வாழ்க்கையில பயம் இருக்க கூடாதுங்க. கிதியோனுக்கு அந்த பயம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா எப்ப அந்த பயம் அவனை விட்டு நீங்கிச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இறங்கும் போது என்ன செஞ்சான்? பயம் அவனை விட்டு போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பயந்தாங்களிகள் 30,000 பேர் இருந்தாங்க. அதுல 29,700 பேரை போய் சொல்லிட்டாரு. 300 பேர் தான் கொண்டு போய் யுத்தம் பண்ணான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல மெஜாரிட்டி எது இருக்குன்னா பயந்தாங்களி தான் அதிகமா இருக்காங்க. கையில் வச்சுற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் தான் அதிகமா இருக்கா? 30,000 பேர் இருந்தான். எத்தனை பேர் பயந்தாங்களியா இருந்தான்? 29,700 பேர் எப்படி இருந்தான்? பயந்தாங்களியா இருந்தான். அத்தனை பேரும் போய் சொல்லிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். நமக்குள்ள மரண பயம் இருக்கக்கூடாது, அவுட்டு. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, அவுட்டு. ஆமென். அப்போ
அவளோ வருங்காலத்தை குறித்து என்ன செய்றா? அப்ப யார் வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சி அடைவா? கர்த்தர் அவங்க கூட இருந்தார்னா எதிர்காலத்தை குறித்து மகிழ்ந்து களி கூறுவார்கள். இல்லைன்னா நெபுகாத் நேச்சருக்கு திடீர்னு வருங்காலம் எப்படி இருக்குன்னு கலங்கி போனான்னு பாய்க்கிறோம். கலங்கி, அப்போ கலங்கி போனோம்னா கர்த்தர் நம்ம இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நான் தான் சொன்னேன், அதனால கர்த்தர் கூட இருந்தா பிரச்சனை இந்த உலகத்துல வராதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. வர்றோம், மேற்கொள்ளுவோம், பயப்பட மாட்டோம், எதிர்கொள்ளுவோம். அந்த தெம்பும் திராணியும் அந்த துணிவும் அந்த தைரியமும் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ள தாங்கிக் கொள்ள பலன் கர்த்தர் நமக்கு தருவா. தாங்கிக் கொள்வோம், தாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். உனக்கு இருக்கின்ற இந்த பலன் போதும், நீ தாங்குவா. ஆமே, தைரியமா இருப்பாய், எதிர்கொள்வாய், மேற்கொள்வாய். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறது யாரு? நான் அல்லவா, கர்த்தர் அல்லவா. அதுதான் முக்கியம். அப்ப கர்த்தர் என்னோடு என் குடும்பத்தோடு இருந்தா இப்படி நடக்காது. அவருடைய எங்க பிதாக்கள் செஞ்சாரே அந்த அற்புத அடையாளங்கள் எங்களுக்கு நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம், ஸ்தோத்திரம், ஏசாயா சங்கீதம் 65வது அதிகாரத்துல, ஆமே, 5வது வசனமா 4வது வசனமா அது வாசிங்க. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆமே, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நான் சொல்றாரு, கர்த்தரோ என்னோடு எப்படி இருக்கிறாரு? பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். அப்ப கர்த்தர் என்னோட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. அப்ப பாருங்க, சங்கீதங்கள் 65வது சங்கீதத்துல 4வது வசனம் நினைக்கிறேன், 5வது வசனம், அது என்ன? பாருங்க, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகின்றீர். ஆமென், அல்லேலூயா. அது என்ன நீதியுள்ள உத்தரவா தெரியுமா? 2 தெசலோனிக்கர், ஆமென், 1வது அதிகாரத்துல 5வது வசனமும் 6வது வசனமும் நீங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கர், ஆமா, 1வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்பட்டபடிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. 6வது வசனம், அவருடைய நீதியை பாருங்களாம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் எங்களோட இளைப்பாறுதலையும் பிரதிபலன் கொடுப்பது தேவனுக்கு. அப்ப தேவ நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் உபத்திரவம் வரும், உபத்திரவம் வரும், மேற்கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உபத்திரவப்படுத்துறவனுக்கு நான் நீதி செய்வேன், உபத்திரவத்தை கொடுப்பேன். உனக்கு எந்த தீங்கு செஞ்சானோ அதே தீங்கு அவனுக்கு கொடுப்பேன். ஆனா சொல்றான், அந்த தீங்கு அந்த உபத்திரவம் நீ பாடுபட்டிருப்பா பாத்தியா, அதுக்கு பிரதிபலனா நான் என்ன செய்வேன் என்றா இளைப்பாறுதலை தருவேன். என்ன ஆறுதலை தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, அப்போ எரேமியா புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 11 வாசிக்க படுக்க பார்க்கலாம். 11, எரேமியா புஸ்தகம் 20வது 11 பாருங்க. கர்த்தரோ ஆகையால், இப்ப கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்களை துன்பப்படுத்துறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாத்தீங்களா? நான் தான் முதலே பிரசங்கத்தில் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள்.
மறக்கப்படாத நித்திய லட்சிய அவர்களுக்கு உண்டாகும். 17:18 எரேமியா 17:18 வாசிங்க பார்க்கலாம். 17:18 நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர் வெட்கப்படுவார்கள், நான் கலங்காமல் அவர்கள் தேவரீர் தீங்கினாலே அவர்கள் மேல் வரப்பண்டி ரெட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்குவீர். இதுதான். அப்போ உனக்கு அவன் தீங்கு தீமை பண்ணட்டும், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ பாருங்க, மீதியானவர்களை பார்த்து அங்க சொல்றாரு, உனக்கு அவன் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கிதியோன் நீ வா, நான் உன்னோடு பயங்கர பராக்கிரமசாலியா இருந்து உன்னோடு இருந்து பெரிய அற்புதங்கள் அதிசயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய போறேன், வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்ப பாரு, நான் நீதி செய்கிற தெய்வம். இப்ப இஸ்ரவேலர்களுக்கும் மீதியானவர்களுக்கு நான் நீதி செய்ய போகிறேன். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, மீதியானவர்களை தோற்கடிக்க என்ன செய்தார் என்று பாருங்க. அதுக்கு அப்புறம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. கிதியோன் மேல கர்த்தர் இறங்கினார், என்ன செஞ்சார், மீதியானர் படைய சின்ன பின்னமா மாத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மீதியானர் தலை தூக்க முடியாமல் அழிந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அமைதியும் சமாதானமும் உண்டாயிற்று. ஆமென், ஸ்தோத்திரம். இவன் என்னெல்லாம் பண்ணானோ அத்தனையும் கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்தார் என்று அங்க நம்ம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாக்கு, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு வரும். யாருக்கு வரும்? நான் சரியா இருந்து கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு விரோதமாய் தீங்கு செய்த சத்தான், சத்ரு, விரோதி, பகைஞன் கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது செய்தானா, இப்போ பயங்கரமான காரியம் ஆண்டவர் என்ன செய்ய, நீதி செய்ய போகிறார். அப்போ மீதியானவர்களுக்கும் இஸ்ரவேல் கர்த்தர் என்ன செய்தார், நீதி செய்தார். மீதியானரை காலி பண்ணிட்டார். ஆமென். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். யாருக்கு இஸ்ரவேல் பயந்தார்களோ அவர்கள் தலை தூக்க முடியாமல் போனது. ஆமென், சோத்திர, தலை குனிந்தார்கள். அப்படி கர்த்தர் நீதி செய்தான் பார்க்கிறோம். நமக்கு நீதி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எனக்கு ஏன் நீதி கிடைக்க மாட்டேங்குது? ஆமென். நீதிக்கு ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது? நீர் என்னோடு இருந்தால் நீதிக்கு வெற்றியும் ஜெயமும் கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? என்ன ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல, ஆதியாகமம் புஸ்தகம் 15வது ஒரு காரியத்தை கதை ஞாபகப்படுத்துறார். 15வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம், 13-14 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி 400 வருஷம் எகிப்தில் என்ன பண்ணுவாங்க, உபத்திரப்படுவார்கள். நீ நிச்சயமாய குழந்தை இல்ல, இவர்களை சேவிக்கும் ஜாதிகளை. அப்ப ஆண்டவர் குழந்தைய கொடுத்து 70 பேர் தான் எகிப்து போனாங்க. வரும்போது 6 லட்சம் புருஷர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும் முன்னையே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, 400 வருஷம் இருப்பாங்க, இவங்களை உபத்திரப்படுத்துற எகிப்தியர்களை நான் நீதி செய்வேன். நீதி செய்தாரா இல்லையா? யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல பாருங்க, அந்த ஜனங்களை எப்படி அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார், கொடுமையாய் நடத்தினார்கள். ஆமென். தேவ பிள்ளையே, உன்னை கொடுமையாய் கசப்பாய் வெறுப்பாய் நடத்துறாங்களா, கர்த்தர் நீதி செய்வார். ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கணும், நீ கர்த்தரோட இருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் விட்ட அந்த பெருமூச்சு, அந்த வேதனையின் வருத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது, நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். நான் வந்தேங்கிறார். வந்து சொல்லிட்டு
பரவாயில்ல, இந்த எகிப்தியருடைய ஒடுக்குதல், எகிப்தியருடைய கொடுமை எல்லாத்தையும் விடுவித்து பாலும் தேனும் ஓடும் நலமான தேசத்துல உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் மோசே கொண்டு வாக்கு கொடுத்தார். ஆமென். அப்போ ஆபிரகாம்கிட்டே கர்த்தர் சொல்லிட்டார். மோசே எழுப்பினார். என்ன செய்தார் என்றால், நீதி செய்ய கர்த்தர் மோசேயை எழுப்பினார். அப்போ பாருங்க, என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் 10 வித அற்புதங்களை செய்தார். அது விரோதிக்கு, சத்துருக்கு வாதையா இருந்தது. இஸ்ரவேலருக்கு அது எப்படி இருந்தது? அற்புதமா இருந்தது. ஆமே. கர்த்தர் நீதி செய்யும் போது அவனுக்கு வாத, உனக்கு அற்புதம். இதுதான் கர்த்தர் செய்யணும் நீதி. அவனுக்கு வாதையா இருக்கும், உனக்கு அது அற்புதமா இருக்கும். உனக்கு தீங்கு செஞ்சு அநியாயம் பண்ண, அக்கிரம் பண்ணாம் பாரு, உனக்கு குழி தோண்டாம் பாரு, உன்னை பகைச்சா விரோதிச்சாம் பாரு, உன்னை என்னெல்லாம் பண்ணாம் பாரு, ஆனா ஸ்தோத்திரம், உன்னை கொடுமையா நடத்துறான் பாரு. ஆமென். அல்லேலூயா. பரவாயில்ல பாருங்க. அப்போ பண்ண பாருங்க, நீ கர்த்தரோட இருக்கணும். கர்த்தர் உன்னோட இருந்தாருன்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் நீதி என்ன செய்கிறதுன்னா, உனக்கு அற்புதமா போகுது, அவனுக்கு வாதையா மாறுது. அதோட விட்டாரா? அதோட இவனை உபத்திரப்படுத்தின ஆலோட்டிகள், ராணுவ வீரர்கள் எல்லாம் அந்த பார்வனை எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? கொண்டாடா வாடா, நான் நீதியை நிறைவேற்றுன்னு சொல்லி அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து எங்க கொண்டு அழிச்சு போட்டாரு? செங்கடல் கொண்டு அழிச்சிட்டார். நீதியை சரி கட்டிட்டாரா? இவங்க அழிஞ்சதுனால கானான் தேசத்தை நோக்கி வந்து இஸ்ரவேலர்கள் ஆமே சமாதானம் சந்தோஷமாய் இளைப்பாறினார்கள். இதுதான் கர்த்தர். அவரால் உண்டான பயங்கரத்தினால் வந்த நீதியின் உத்தரவு. ஆமே. எகிப்தியர் கையிலிருந்து அவர்கள் தப்பினார்கள். கொடுமைக்காரன் கையிலிருந்து, தீங்குக்காரன் கையிலிருந்து, வேதனைப்படுத்தின கையிலிருந்து கர்த்தருடைய நீதி உள்ள உத்தரவு தப்பிக்க பண்ணினது. அந்த உபத்திரவத்தை அவனுக்கே கர்த்தர் கொடுத்தார். ஆமென். திருப்பிட்டார். ஆமென். அந்த உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிவதற்கு இம்மாதத்துல நான் உனக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுனால உன் இதயம் பிரமிப்பு அடையும், ஆச்சரியப்படும், ஆனந்த மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நான் இம்மாதத்துல உன் விரோதிக்கு, உன் விரோதியாகிய மீதியானுக்கு, உன் சத்துருக்கு நான் நீதி உள்ள உத்தரவு செய்வேன். இந்த மாசத்துல நான் நீதி உள்ள உத்தரவு என்ன அப்படின்னா, நான் உனக்கு அற்புதம் அதிசயம், உன் இதயம் மகிழ்ச்சி அடையும். ஆனா உன் எதிர்க்கு அது வாதையா போயிடும். உன் எதிர்க்கு அது எப்படி போயிடும்? அது வாதையா போகும். இதுதான் இம்மாதத்துல கர்த்தர் செய்கிற அற்புதம் அதிசயம்.